சப்பாத்திக்கு இந்த ஒரு ப்ரோட்டீன் சைட் டிஷ்ஷு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஈவன் ரைஸுக்கு கூட இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இது வந்து ஃபுல் எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்கும். இந்த ராஜ்மா சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக சூட் ஆகும். வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட் உங்களுக்கு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்த சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்சு சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால இந்த ராஜ்மா டிஷ் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ் சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸுக்கு இதுக்கெலாம் வந்து சூட் ஆகிற மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற சைட் டிஷ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ராஜ்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம ராஜ்மாவை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ராஜ்மாவை வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச ராஜ்மா பாருங்கள், 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் வந்து 2 சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய். இது கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற ராஜ்மாவை 1 கப் எடுத்திருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியோட போட்டுருங்க. ஸோ ராஜ்மா வந்து கொஞ்சம் முழுகிற லெவலுக்கு தண்ணி எடுக்கணும் நம்ம வேகிறதுக்கு. அதோடு சேர்த்து நான் வந்து பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து யாரும் போட மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் நீங்கள் ஏன் போடுறீங்க? ஸோ இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நம்ம ராஜ்மா மட்டும் வச்சு பண்ணோம்னா அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும், கிரேவி தனியாக இருக்கும், ராஜ்மா தனியாக நிற்கும். ஸோ உருளைக்கிழங்கு போட்டோம்னா ஒன்று டேஸ்ட்டும் கூட கொடுக்கும், அதே சமயத்தில் ஒரு பைண்டிங் இது கொடுக்கும் உருளைக்கிழங்கு. ஸோ இதோடையே சேர்த்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மசித்து நம்ம சப்ஜியில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக ராஜ்மா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். 6-7 விசிலுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நம்ம 6-7 விசில் முடிச்சுட்டு ப்ரெஷர் இறங்கினோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 7-8 விசில் கொடுத்துருக்கோம். ஸோ 10 to 12 hours ஊற வச்சுட்டு ராஜ்மாவை இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இது வந்து 7-8 விசில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்துருச்சு, நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கடாய் வந்து சுட்டுருச்சு. ஸோ நான் இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து கீ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ராஜ்மாவுக்கு வந்து கீ யூஸ் பண்ணணும். கீ யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீயோட வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஸோ கீ இருந்துச்சுன்னா நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. ஸோ வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கீயும் கொஞ்சம் ஆயிலுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரா ஆட் பண்ணுறேன். க்ளோவ் வந்து ஒரு 3 பீஸு க்ரீன் சில்லிஸு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கும் வெங்காயம். ரொம்ப வதங்கிடக்கூடாது. வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் வதங்கினதுன்னா நம்ம வந்து அந்த ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து இதாக நைஸாக அரைச்சிருக்கிறது. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம பச்சையாக வெங்காயத்தை தக்காளியெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால நல்லா வதங்கணும் இது.
ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த இதோட கார வாசனையெல்லாம் போகணும், வெங்காயத்தோட கார வாசனை. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா அரைச்சதில் எடுத்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போடணும். ஸோ நான் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட காரம் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ராஜ்மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ராஜ்மாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து இது கொரியாண்டர் பவுடர். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். கிட்டத்தட்ட ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா மசாலா. இந்த மாதிரி லெவலுக்கு மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை லெவலுக்கு ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல மசாலா ஸ்மெல்லு, அந்த ரா ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்ப வரைக்கும் அப்படியே போட்டு பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலா வந்து நல்லா வதங்கணும். 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர். ராஜ்மா வந்து நல்லா வரதுக்கு இதுதான் சீக்ரெட்டு. என்னென்னா மசாலா வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ராஜ்மாவே ஆட் பண்ணணும். முன்னாடியே ராஜ்மாவை போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம வந்து ராஜ்மாவை ஆட் பண்ணலாம். ராஜ்மாவில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல ராஜ்மாவோட, அதை நல்லா நம்ம மசித்து இப்போ வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த சமயத்தில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பைண்டிங் கொடுக்கும் அது. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் கூட கூட்டி கொடுக்கும். இப்போ இதில் நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். எல்லாமே நம்ம இதில் வதக்கிட்டோம். ராஜ்மா வந்து வெந்துருச்சு. அதனால் ஒரே ஒரு கொதி வச்சா போதும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வேறு சேர்த்துருக்கிறதுனால ஆறுனோன்னு என்ன ஆயிரும், ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு கொதி வரணும். ஸோ கொதி வந்தால் இறக்கிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஸோ மெயின் ட்ரிக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னா, புளியும் நம்ம வந்து ஒரு சின்ன சைஸு அளவு புளி போதும். அதுக்கப்புறமா ஒரு டேட்ஸ் போதும். ரெண்டையுமா அரைச்சி இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு, ராஜ்மாவோட டேஸ்ட்டு. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதை வச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மல்லித்தலையை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மல்லி தலைக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், ராஜ்மா டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட். இது ஆசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யுனிக்கான டேஸ்டியான நல்ல ஒரு டிஷ்ஷஸ், புது புது வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாம் எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட சேனலில் போடுற எல்லா ரெசிபீஸும் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், like and follow our channel.